தரிசிட்டாரு, உன்னை பரிசுத்தமாக்கிட்டாரு, உன்னை நீதிமானாக்கிட்டாரு, ஆவியானவர் உனக்குள்ளாக வசிக்கிறாரு. நீ எங்க போறியோ ஆவியானவர் உன் கூடவே வராரு, உனக்குள்ளாகவே இருக்கிறாரு. இதை நினைச்சு நீ இந்த வேசித்தனத்திலிருந்து ஓடு. ஏன்னா கடவுளுக்கு பாவம் பிடிக்காது. அது உனக்கு பிடிச்சா கூட அது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காதுன்றதுனாலேயே நீ ஓடிடு. ஏன்னா அவர் கூடவே இருக்கிறாரே. எப்படி நீ இதில் ஈடுபடலாம்? 15ஆம் வசனம் பாருங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் மூலமா கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரு. அப்படி இருக்க கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாருன்னா இது உன் சரீரத்தையும் பாதிக்குது. உன் கைகளில் இருக்கிறார், உன் கால்களில் இருக்கிறாரு, முழுசா உன்னோட இருக்கிறார், உனக்குள்ளாக இருக்கிறார். உன் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. எப்படி நீ போய் உன்னுடைய அவயவங்களை ஒரு வேசியோட இணைச்சிக்கலாம்? முடியாது. கிறிஸ்து உன்னோட இருக்கிறாரு. வேண்டாம், அது வேண்டாம். அதை நினச்சிக்கிட்டே இந்த பாவத்திலேருந்து ஓடுன்றாரு. அப்போ பாருங்க, பாவத்தை மேற்கொள்றதுக்கு பவுல் இங்கே நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாரு. பாருங்க, பாவம் நம்மளை இழுக்குது. பாவம் நம்மகிட்ட பேசுது. நீ இதை செய், இதை செஞ்சால் உனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும், இதை செஞ்சா உனக்கு, அது நம்மகிட்ட பேசுற மாதிரி தேவனும் நம்மகிட்ட பேசுறாரு. வசனம் நம்மகிட்ட பேசுது. என்ன சொல்லுது? இல்ல நீ பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அதை நினைச்சனாலே ஓடுற மாதிரி உனக்கு மனசு வந்துடும். ஆவியானவர் உள்ளவே இருக்கிறார், கிறிஸ்து உள்ளவே இருக்கிறார், இது கிறிஸ்துவனுடைய அவயங்கள். இதை போய் ஒரு வேசியோட நீ இணைக்க முடியாது. ஐயோ, அதை நினைச்சு பார்த்தாலே ஓடணும் போல ஆயிடும். பாவம் கொடுக்குற இன்பத்தை நினைச்சா அதுல போகணும் போல இருக்கு. ஆனா இந்த சத்தியத்தை நினைச்சா இதுல இருந்து ஓடணும், பாவத்துல இருந்து ஓடி போகணும் என்று ஒரு எண்ணம் வருது இல்லையா? இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடணும் என்பதற்கு பல காரணங்கள் இந்த பகுதியில் இருக்குது. அதில் இது ஒரு காரணம். மற்ற காரணங்கள் என்ன இருக்குது? பவுல் சொல்கிறாரு. இதை வாசித்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 13ஆம் வசனத்தில், இந்த சரீரம் உன்னுடையது கிடையாது, கர்த்தருடையது. சரீரம் உனக்கு சொந்தமே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ஆங்கிலத்திலாம் சொல்லுவாங்க, மை பாடி மை ரைட்ஸ், ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட். மை பாடியாவது இதாவது. சரியாக சொல்ல போனால் நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே நம்ம ஓன் பண்ணல, நம்ம ஓனரே கிடையாது. கடவுள் கொடுத்தது தான். சரீரம் கடவுள் கொடுத்தது தான், உயிர் மூச்சு கடவுள் கொடுத்தது தான், எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். அவர் தான் சரீரத்தையே படைச்சார். அது மட்டும் இல்லை, சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய சரீரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டார். பவுல் சொல்கிறாரு 19-20ஆம் வசனத்தில், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், சரீரம் மீட்டெடுக்கப்பட்டது. ஒரு நாள் சரீரத்தை உயிரோடு எழுப்புவார். ஏன்னா அதுக்கான விலையை சிலுவையில் செலுத்திட்டார். சரீரத்தை கடவுள் தான் படைச்சார், உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. விலை கொடுத்து வாங்கிட்டார், உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்கள் சரீரம் அவருடைய ஆலயமாக மாறிடுச்சு. ஆகவே அதை வச்சுக்கிட்டு என்ன வேணால் செய்ய முடியாது. இப்போது அவருக்கு பாவம் பிடிக்காது.